வீட்டில் நான்வெஜ் எடுக்காத டைமில் இந்த மாதிரி சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு சூப்பரான மிளகு வறுவல் செஞ்சு பாருங்க. சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். பேனில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 கல்பாசி சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரை வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டானதும் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வேக வச்ச சோயா சங்க்ஸை தண்ணி எல்லாமே பிழிஞ்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா எல்லாமே ஒன்று சேர மிக்ஸ் ஆகிறதுக்காக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சோயா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.